ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. நானும் அடிக்கடி பார்த்துருக்கிறேன், ஏதாவது ஒரு நல்ல செய்தி கொடுக்க போகும்போது ஏதாவது ஒரு தடை வரும். அப்படின்னா இன்னைக்கு கொடுக்க போகிற செய்தி எப்படி செய்தி? ரொம்ப நல்ல செய்தி. ஹல்லேலூயா. நல்ல செய்தி தானே எப்பவுமே கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுலேயும் ஒரு விசேஷித்தமான செய்திகள் சில நாட்கள் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்திலே ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் இதற்கு முன் நடந்த திருமணத்தை காட்டிலும் சற்று வித்தியாசமாக நடந்தது. அது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ திருமணங்களை நம்முடைய சபையிலும் வெளி சபைகளிலும் செய்து வைத்திருக்கிறேன். வெளி சபைகளெல்லாம் கூப்பிடும்போது நிச்சயமாக அவளிடத்தில் சொல்லுவேன், நகை போட்ட திருமணங்களை நான் நடத்தி வைக்கிறதில்லை என்று சொல்லுவேன். அப்போ நகை போடாத திருமணங்களை மட்டும் என்னை அழைத்து அதை செய்ய சொல்லுவார்கள். நம்முடைய சபையில் அப்படி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த ஒரு திருமணத்தை நகையை போட்ட ஒரு திருமணமாக அந்த திருமணத்தை நடத்தினோம். ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு முகம் சுளிச்சுது, என்னடா பாஸ்டர் இத்தனை வருஷமும் இப்படி பண்ணிட்டு இந்த தடவை அப்படி பண்ணிட்டாரே, பாஸ்டர் பின்வாங்கி போயிட்டாரோ, பாஸ்டர் விழுந்து போயிட்டாரோ அப்படின்னுலாம் சில கேள்விகள் இருக்கும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும், வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் நம்முடைய கையில் வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 1 கொரிந்தியர்கள் நிருபத்தை எடுக்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுதுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. கொஞ்சம் இந்த கொரிந்தியர் நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதென்றால், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவன்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். அப்படின்னா கொரிந்து என்கிற ஒரு சபைக்கு மட்டும் இல்லை, நீங்க எல்லா நிருபத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க கொரிந்து அப்போ எபேசுக்கு தானே, அப்போ பிலிப்பி சபைக்கு தானே, தெசலோனிக்கே சபைக்கு தானே அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாமே யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு என்று இந்த சில வேதத்தின்படியா தர்க்கிக்கிறவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எபேசுக்கு எழுதப்பட்டது. எபேசு சபையில் இருந்த காரியங்களை சரி செய்யும்படியாக கர்த்தர் எழுதினார், அல்லது தெசலோனிக்கே சபையில் இப்படி சில காரியங்கள் காணப்பட்டபடினாலே இப்படி எழுதப்பட்டது என்று. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திலேயா இருக்கட்டும், இந்தியாவிலேயா இருக்கட்டும், அமெரிக்காவிலேயா இருக்கட்டும், எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வேத வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக இந்த நிரூபங்கள் எழுதப்பட்டது எல்லாமே எதற்கு என்றால், எங்கும் தேவனுடைய நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதப்பட்டது. முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. இவர்களுக்கெல்லாம் எழுதப்பட்டது. இந்த சபை எப்படிப்பட்ட சபை என்று 5ஆம் வசனம் சொல்லி இருக்குது. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்படின்னா என்ன சொல்லி இருக்குது? பொதுவாக இந்த கொரிந்திய சபை குறித்து சொல்லும் போது, நீங்கள் கொரிந்திய சபையில் இருக்கிறவெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? சம்பூர்ணமுள்ளவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நல்ல சபை. ஹல்லேலூயா. ஒரு நல்ல சபைக்கு தேவன் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது? யாதொரு வரத்திலும் என்ன இல்லை, குறையே இல்லை. எல்லா வரத்திலும் அவர்கள் ஜொலிக்கிறாங்க, எல்லா வரத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. பெற்று யாதொரு வரத்திலும் குறைவே இல்லை. கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கீங்க?
காத்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா அந்த சபை ஒரு நல்ல சபை, அப்படிதானே? சம்பூர்ணமா இருக்கிறாங்க, வரத்திலும் சம்பூர்ணமா இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, என்னன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு, வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும், ஆனாலும் நீங்க தெரிந்து கொள்ளணும், சபையார் சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட சபையிலே 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை அப்படிப்பட்ட சபையிலே என்ன இருந்தது? உங்களுக்குள்ளே என்ன இருந்ததா? வாக்குவாதங்கள் உண்டென்று, ஒருவருக்கு ஒரு வாக்குவாதங்கள் உண்டென்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அடுத்தபடியாக சொல்லும் போது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஆச்சரியமா இருக்குதுல்ல? வரத்துல ஒண்ணு குறையில, எல்லாத்திலையும் சம்பூர்ணமா இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வருகைக்கே காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த சபையில என்ன இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப சபை என்று சொல்லி ஏன் நான் இது சொல்லுகிறேன் என்றால், சபை ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறது நல்லதான், ஆனால் உங்களுக்குள்ளே சில குறைகளும் உண்டென்று இங்கே வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டா? உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட என்ன இருக்கிறது? வழக்கு. நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறத குறித்து எழுதியிருக்கா. உங்களுக்குள்ள என்னென்று ஒருவருக்கு ஒருவன் சண்டை வழக்கு எல்லாமே உண்டு. அல்லேலூயா. அடுத்தபடியாக இங்கே சொல்லுகிறார். ஆமா, நீங்க 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இங்கே விவாகம் பண்ணி கொண்டவர்களை குறித்து சொல்லும் போது அங்கே தள்ளி விடுதலை குறித்து என்ன செய்கிறாரு? அவர் அங்கே சொல்றாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே எப்படி உண்டு? தள்ளி விடுதல் எல்லாம் உண்டு, அதாவது டிவோர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை குறித்து அவர் சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா, புசிக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னும் சொல்லும் போது 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். தலையிலே முக்காடிடுவதை குறித்து அங்கே ஒரு பேச்சு உண்டாயிட்டு. கண்டிப்பா முக்காடு போடணுமா போடக்கூடாதா? சிலவங்க போடாம இருக்கிறாங்களே, சிலவங்க போடுறாங்களே, அப்ப முக்காடு போட வேண்டுமா என்ற ஒரு கேள்விக்கு அந்த 11ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் செய்கிற அந்த திருவிருந்து சரியானபடி செய்யவில்லை, அதை சரியாக செய்ய வேண்டும், இப்படித்தான் திருவிருந்து செய்யப்பட வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அன்பு என்ன செய்யும் என்ன செய்யாது, நீங்க எல்லாம் அன்புள்ளவர்கள்னு சொல்றீங்களே, உண்மைதானா? அன்பு என்ன செய்யும் என்ன செய்யாது என்பதை அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சபையிலே சிலர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். சபையிலே அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா என்பதை அவர் என்ன செய்கிறார்? தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. இப்படி 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சிலர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறார்கள், சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். உயிர்த்தெழுதல் உண்டா என்பதை இந்த 15ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, வேதம் சில காரியங்கள் சபையில சில காரியங்கள் தவறாக செய்யப்படும் போது அதை இப்படி செய்ய வேண்டும் என்று விளக்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நிருபங்கள் எல்லாம் ஏன் எழுதப்பட்டது என்றால், சபையிலே இருக்கிற குறைகளை சரி செய்வது, இப்படி செய்யக்கூடாது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது தான் நிருபங்கள். நல்லா அல்லேலூயா சொல்லமா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு விசுவாசி இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை நீங்கள் தவறாய் செய்கிறீர்கள், இதை சரி செய்ய, இதை இப்படி சரியாக செய்யுங்கள், நம்மை சரியான பாதையில நடத்துகிறது தான் இந்த எல்லா நிருபங்களும். அல்லேலூயா. அதனால நாம இந்த நிருபங்களே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நம்ம செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனை கொடுக்கப்பட்டது, அப்படித்தானே? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த 10 கட்டளைகளையும் மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறவே கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கண்டிப்பான உபதேசங்கள். நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் மீறக்கூடாது, மீறினால் உடனடி தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படியாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும்
தேவனுடைய ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை குறித்து இந்த நல்ல ஒரு தீர்க்கமான நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் பேச போகிறது நகை போடலாமா போடக்கூடாதா. அல்லேலூயா. ஆவிக்குரிய சபையில இருக்கிறோம், கொஞ்சம் பேர் நகை போட்டிருக்கிறோம், கொஞ்சம் பேர் போடாம இருக்கிறாங்க. நகை போடலாமா போடக்கூடாதா, இதை குறித்து வேதம் என்ன சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. போடலாமா போடக்கூடாதா என்று முடிவு செய்கிறது நான் இல்லை, இந்த வேதம் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் அதை பார்க்க போகிறோம். அப்போ அதற்கான வரலாறை பார்க்க வேண்டும். எங்கே இந்த ஆபரணம் துவங்கிற்று, எங்கே இந்த நகைகள் துவங்கிற்று என்று நாம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்து காலத்துக்கு முன்னே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, அந்த காலத்திலேயே சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பதாக ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களிலே ஆபரணங்கள் இருந்திருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் ஆபிரகாமுக்கு பொன்னுடைமைகள் இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 13:2. மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர இல்ல, என்னுடைய எஜமானை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமா, 24:5 தானே, 35. சரி. அவர் சீமானா இருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரு கொடுத்தாங்களா? இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் பொன்னு பொருள் எல்லாமே கொடுத்தது யாரா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆபிரகாம் பொன்னுடைமைகளை உடையவனா இருந்தான். பொன்னுடைமை என்றால் அது நகைகளா இருக்கலாம், தங்க கட்டிகளா இருக்கலாம், அல்ல வேறு சில பொருட்களா இருக்கலாம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருக்கு பொன்னுடைமைகள் எல்லாம் இருந்தது என்று இந்த வேதவசனம் கொஞ்சம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் தேட எலியேசர் போன போது எலியேசர் அந்த ரெபேக்காளுக்கு என்ன கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபரணங்களை கொடுத்தான். 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சொல்லுகிறது இதுதான். 24, 22 வாசிக்கலாம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் கம்மல், அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, ஆமா, வளையல்களையும் கொடுத்தான். அல்லேலூயா. 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதனியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான். போதும். இங்க என்ன, ரெபெக்காள் என்ன போட்டிருக்கிறப்போ காதனியை போட்டிருக்கிறார், கைகள் என்ன போட்டிருக்கிறார்? கடகங்கள் என்றால் வளையல்கள் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. 53ஆம் வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமான வசனங்களை வாசிக்க வேண்டாம், கொஞ்சம் என்ன கவனிங்க. ஒரு காரியத்தை பற்றி தெளிவான ஒரு எண்ணம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நான் நகை போட்டிருக்கிறவர்களுக்கு சாதகமாக பேசவில்லை, நகை போடாதவர்களுக்கு சாதகமாக பேசவில்லை. அதை குறித்த ஒரு தவறான எண்ணம் நம்முடைய மனதில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்படியாக இந்த ரெபெக்காள் பொன் ஆபரணங்களை தரித்தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், யோசேப்பு அரண்மனைக்கு சென்ற போது அந்த பார்வோன் இந்த யோசேப்புக்கு என்ன தெரிவித்தான்? பொன் சரப்பணியை தெரிவித்தான் என்று ஆதியாகமம் 41:42 சொல்லப்பட்டிருக்கிறது. பொன் சரப்பணியை அந்த பார்வோன் யாருக்கு தெரிவித்தான்? யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டான். அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்தபடியாக எப்படி ஜனங்களுடைய கையிலே இந்த நகைகள் ஆபரணங்கள் வந்தது என்று நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்னவா இருக்கிறார்கள்? அடிமைகளா இருக்கிறார்கள். எத்தனை வருஷம்? 430 வருஷம் அவர்கள் அங்கே அடிமைகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பொழுது அந்த முடிவிலே அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து புறப்படுகிற நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனத்தினுடைய அந்த வார்த்தையின்படியாக நீங்கள் உங்களுடைய அயலத்தாரிடத்திலே சென்று என்ன கேளுங்கள்? பொன்னாபரணங்களையும் எல்லாவற்றையும் கேளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், 430 வருடம் நீங்கள் முடிந்த உடனே நீங்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். அதன்படியாக
அவர்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்படுகிற அன்றைக்கு ராத்திரியிலே அவர்கள் அக்கம் பக்கத்திலே சென்று தங்களிடத்திலே அயலகத்தாரிடத்திலே நகைகளை கேட்டார்கள். அதையெல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள் சொல்லி இருக்கிறது. அவர்களும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாமே. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. நாங்க எங்களை தேவனை ஆராதிக்க போறோம், நீங்க எங்களுக்கு உங்களுடைய நகைகளை ஆபரணங்களை கொடுங்கள் என்று கேட்டபோது கர்த்தர் அவருடைய உள்ளத்திலே தயவு செய்தபடியினாலே அவர்கள் தங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் யாருக்கு கொடுத்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதுவரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இல்லை, நகையெல்லாம் கிடையாது. என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் யாராய் வாழ்ந்தார்கள்? அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அடிமைகளுக்கு உடை அணிவதற்கு கூட என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. கொஞ்சம் வஸ்திரம், அவ்வளவுதான். அவர்களுக்கு நகை அணிவதற்கான எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு உழைப்பு சாப்பாட்டுக்கே பத்தாது. ஆக நகை வாங்க முடியாது, நகை போடுவதற்கான அனுமதி அவர்களுக்கு கிடையல. ஆனா ஆண்டவர் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது அதை கேட்க செய்தார், அவர்கள் கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஏன் இது நடந்தது என்றால் 2 காரியம். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைகளாக 400 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. 400 வருடங்களிலே அவர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கப்படல. சொல்லுமா, அவர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கப்படல, சாப்பாடே சரியா கொடுக்கல. 400 வருடங்களுடைய அந்த சம்பளத்தை எல்லாம் ஆண்டவர் எதன் மூலமாய் கொடுத்துட்டாரு? நகைகளை கொடுத்தது மூலமா, ஆபரணங்களை கொடுத்தது மூலமாக. இல்லாட்டி பணத்தை கேட்டா கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப நகையை கிடைக்க பண்ணினாரு. அப்போ 400 வருடங்கள் வேலை செய்வதற்கான சம்பளத்தையும் அதையெல்லாம் அவர்களுக்கு ஆபரணங்களாக கொடுத்தார்கள். மகிழ்ச்சியாக அவர்கள் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. யாத்ரா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ரா 3:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்திலும் தன் வீட்டில் தங்குகிறோடத்திலும் வெள்ளியுடைமையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். இது ஆண்டவர் சொன்னது. என்ன செய்யணும்? நீங்க புறப்படும் போது நகைகளை கேட்கணும், ஆபரணங்களை கேட்கணும், அவங்க கொடுப்பாங்க. அதை உங்க குமாரர்களுக்கும் உங்க குமாரத்திகளுக்கு என்ன செய்யணும்? தரிப்பிக்கணும். இது யார் சொன்னது? நான் சொன்னது இல்லை, ஆண்டவரே சொன்னார். அப்படின்னா ஆண்டவரே நகையை கிடைக்க பண்ணினார், ஆபரணங்களை கிடைக்க பண்ணினார். அந்த குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் அதை என்ன செய்தார்? ஆமா, தரிப்பிக்க பண்ணினார் என்று இங்கே வேதம் சொல்லி இருக்கிறது. சரி, இப்படி தரிப்பித்து வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். பயணமாக வர்றாங்க. எங்க போறாங்க? கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொன்னார். அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை பெட்டியை உண்டாக்கினார்கள். அல்லேலூயா. ஆமா, அந்த உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருந்தது? பொன் இருந்தது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:2. எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே. சரி, இந்த அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அல்லேலூயா. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் இருந்தது. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நகையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஆபரணம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் அதற்காக உதாரத்துமாய் தங்களிடத்தில் இருந்த பொன்னையும் ஆபரணங்களையும் கொடுத்தார்கள். அதன் மூலமாகத்தான் அந்த என்ன செய்யப்பட்டது? அந்த உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது. அல்லேலூயா. யாத்ராமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இவைகளெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே அந்த பொன்னாலான எல்லாவற்றையும் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியிலே அவர்களுடைய பொன் பயன்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இப்ப அடுத்தபடியாக இவர் கொஞ்ச தூரம் போன உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும். தேவனை ஆராதிப்பதற்கும் பலியிடுவதற்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தையும் செய்கிறார்கள். அல்லேலூயா. சரி, இப்படி ஆசரிப்பு கூடாரத்திலே என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறால், ஆமா, யாத்ராமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள் புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார். சொல்லுமா, இப்ப ஆண்டவர் அங்கிருந்து கிடைக்கப்படினாரு. இப்ப ஆண்டவர் அத அவர்களுடைய கழுத்திலிருந்து அவரிடத்திலிருந்து அதை தனக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல உடன்படிக்கை பெட்டி, இப்போ ஆசரிப்பு கூடாரம். உங்களுக்கு நீங்க தெரியும், ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா அதுல மேக்சிமம் என்ன செய்யப்பட்டிருந்தது? ஆமா, பொன்னாலான எல்லாம் அங்கே செய்யப்பட்டிருந்தது. அல்லேலூயா. சரி, இப்படி போய் கொண்டிருக்கும் போது ஜனங்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறாங்க. எங்க போய் பயணம் போயிட்டு இருக்காங்க? கானான் தேசத்துக்கு பயணம் போய் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ என்னிடத்தில் ஏறி வா, நான் உனக்கு கட்டளைகளை கொடுப்பேன் என்று சொல்லி மோசே ஒரே மலையிலே தேவனை சந்திக்கும்படியாக அங்கே சென்று 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் இருந்து 40 நாட்கள் ஆகிறது. அந்த 40 நாட்கள் அவன் அங்கே இருந்தபோது ஜனங்கள் எல்லாம், ஐயோ எங்களுக்கு மோசேயை காணோமே, ஐயோ எங்க போயிட்டாரு, எங்களை கைவிட்டுட்டாரோ, அவர் ஆண்டவர் கூட போயிட்டாரோ, எங்களுக்கு என்ன நேரிட போகிறதோ, நாங்கள் எப்படி கானானை போய் சென்று அடைவோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கலக்கம், அவளுக்குள்ள ஒரு திகில், அவளுக்குள்ளே ஒரு பயம் எல்லாம் உண்டான உடனே அங்கே அவர்கள் ஆரோனுடைய கையிலே ஆரோனிடத்துல வந்து சொல்றாங்க, நாங்க எப்படி போறது, எங்களை வழி நடத்தக்கூடிய மோசே போயிட்டார, இனி எந்த கடவுள் எங்களை நடத்துவாரு, 40 நாளாச்சு நாங்கள் ஒரே இடத்துல இருக்கிறோமே, மூவே பண்ணலையே, கானான் தேசத்துக்கு போகணும்ல, நாங்க இப்படி 40 நாளா இங்க இருக்கிறோமே, இனி எப்படி கானான் தேசத்தை அடைய போறோம், எங்களை நடத்தின மோசையும் காணோமே என்று சொன்ன உடனே என்ன செய்தான் ஆரோன்? என்ன செய்தான்? நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய பொன்னாபரணங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். யாத்ராமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, யாத்ரா 32 2 முதல் 4 வரை. உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமா, நீங்க உங்க மனைவியிடத்திலும் குமாரத்தில் இருக்கிறதான காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழட்டி என்னிடத்தில் கொண்டு வார், எல்லாம் இல்ல, காதணிகளை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கரிப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். அல்லேலூயா. இந்த பொன்னை எல்லாம் கொண்டு வந்த அங்கே ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கினான். அந்த கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இந்த தெய்வங்கள் தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள், எங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் என்றெல்லாம் அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. அறிக்கையிட்டு அந்த கன்றுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். கீழே நீங்க வாசிக்கும் போது தெரியும், அந்த கன்றுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். என்றால் இதுவைகள் தான் எங்களை கொண்டு வந்தது என்று சொல்லி அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள், நடனமாட ஆரம்பித்தார்கள், ரொம்ப ஆர்ப்பரித்தார்கள். இப்பொழுது மோசே தேவனிடத்திலிருந்து அந்த 2 கற்பனைகளையும் அந்த 10 கற்பனைகளையும் வாங்கி கொண்டு மோசே ஒரே பருவத்தில் இருந்து இறங்கி வரும்போது இங்கே பார்த்தான், என்ன நடக்கிறது, ஐயோ என்னுடைய ஜனங்கள் இப்படி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி பாவத்தை செய்து விட்டார்களே. ஏனென்றால் 10 கற்பனையிலே ஒரு கற்பனை என்னது? உங்களுக்கு ஒரு விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம், அவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம் என்ற 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது இந்த ஜனங்கள் இப்படி செய்தார்கள் என்று மோசேக்கு ரொம்ப கோபம் வந்ததினாலே மோசே தன்னுடைய கையில் இருந்த அந்த கற்பனைகளை வீசி உடைத்து விட்டு அவர் ஜனவிடத்தில் வந்து ரொம்ப கோபம் அடைந்து அந்த கன்றுக்குட்டியை எடுத்து அதை பொடி செய்து, அதை தண்ணீரிலே பொடி செய்து அவங்களுக்கு எல்லாருக்கும் குடிக்க கொடுத்தான். நீங்க தானே உண்டு பண்ணீங்க இந்த கன்றுக்குட்டியை, நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை குடிக்க கொடுத்தான். அல்லேலூயா. இதை வாசித்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்ன கொஞ்சம் பேர் மட்டும் கேட்டிருப்பாங்க, என்னமோ சொல்றாரு இன்னைக்கு பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரித்திரம் உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. அப்போது என்ன செய்தார்கள் அவர்கள்? 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து ஆ, அக்கினியில் சுட்டெரித்து ஆ. அதை பொடியாக அரைத்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடுக்கும்படி செய்தான். எப்படி மோசைக்கு எவ்வளவு கோபம் வந்துருச்சு பாருங்களேன். இருக்கிற கற்பலைகளை உடைக்க வீசி உடைச்சிட்டான். அதே மாதிரி இந்த நிச்சயதான் வந்து அந்த கண்டுக்குட்டியை எடுத்து அதை அக்கினியினாலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரை ஊற்றி எல்லாரும் குடிங்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்படின்னா இனி அந்த கண்டுக்குட்டி இருக்கவே கூடாது என்பதற்காக அதை அரைத்து பொடி செய்து எல்லாரையும் குடிக்க செய்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்து விட்டு இப்போது 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஆ, ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் ஆ. துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. மோசேக்கு கோபம் வந்ததை பார்த்த உடனே ஜனங்களுக்கு பயமா போச்சு. அல்லேலூயா. நீங்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி அங்கே மோசே பயங்கரமான கோபமடைந்து ஜனங்களை நீங்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்ன உடனே என்ன நடந்தது என்றால் அவர்கள் ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்ட. 3ஆம் வசனத்துக்கு வாசிக்கலாமா? 83:3 என்ன சொல்லுது? ஆனாலும் வழியிலே நான் உங்களை வழியிலே நான் உங்களை நிர்மூலமாக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஆண்டவர் சொல்றாரு, கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போன வந்தேன். நீங்க செஞ்ச இந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் பத்து இனி நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணக்காக்கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொன்ன உடனே ஜனங்களுக்கு ரொம்ப துக்கமாய் போச்சு. ஐயோ, ஆண்டவர் நம்மளை பத்தி இப்படி சொல்றாரு. இவ்வளவு நாளும் எவ்வளவு அற்புதங்கள் செய்து அங்கே எகிப்திலே அற்புதங்களை செய்தார். செங்கடலை பிளந்தார், கன்மலையை பிளந்தார், தண்ணீரை கொடுத்தார், இப்படியெல்லாம் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அப்பத்தை கேட்டபோது வானத்தின் மன்னாவை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். இப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக செல்ல மாட்டேன், நான் உங்களோடு செல்ல மாட்டேன், நீங்கள்லாம் வணங்கா கழுத்துங்கள சனங்கள் என்று சொன்ன உடனே 34 அடுத்த வசனம் சொல்லி இருக்குது, இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஆபரணம் தான் பிரச்சனை பண்ணுச்சு. தங்க கையில் இருந்த பொன் தான் இந்த அக்கிரமத்தை செய்தது. அந்த பொன் இருந்ததுனால தானே அங்க ஒரு கண்டுக்குட்டியை செய்தோம், அதை வணங்கினோம். ஆகவே நாங்கள் ஆபரணங்கள் போடுவது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, அவர் கோபமாக இருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன செய்தார்கள்? ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது பிரச்சனையை சரியாய் புரிந்து கொண்டார்கள். இதுதான் காரணம், இது ஆண்டவருக்கு பிடிக்கல, அதனால போட்டுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடி 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். வரலையா சொல்லுமா? நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்கள் என்ன செய்யுங்கள்? கழற்றி போடுங்கள். பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லு, நீங்கள் போட்டிருக்கிற ஆபரணங்களை. பாஸ்டர் அது அன்னைக்கு தானே சொன்னார் பாஸ்டர், அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு ஆகுமா பாஸ்டர்? அன்னைக்கு எழுதின வேதவசனம் தானே பாஸ்டர், இன்னைக்கு அது நடக்குமா பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதை சொல்றது யாரு? நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவிப்பேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொன்னார். அல்லேலூயா. கழற்றி போடுங்கள் என்று சொன்னது யார்? போட்டுக்கொள்ளுங்கள் சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். உங்கள் குமாரத்திகளுக்கும் குமாரர்களுக்கும் போடுங்கன்னு சொன்னது யார் தான்? இப்ப கழற்றி போடுங்கன்னு சொன்னது யார் தான்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். அல்லேலூயா. கழற்றி போட்டார்கள்னா என்ன அர்த்தம்? கழட்டினாங்கன்னு அர்த்தம். போட்டாங்க. ஒரு தடவை போடாம இருந்தாங்க, ஆண்டவர் போட சொன்னாரு. இப்போ அவங்களா கழட்டினாங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு போடாதுங்க, கழட்டி போடுங்கன்னாங்க. இப்போ கழட்டி போட்டார்கள். அல்லேலூயா. இப்போ அவங்க பயணத்தை தொடர்றாங்க. இப்போ அவங்க ஆபரணம் போட்டிருந்தாங்களா? இல்ல. அப்படியானா கானான் தேசத்துல பிரவேசிக்கும் வரையிலும் அப்புறம் அவங்க ஆபரணத்தை போடல. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கானான் தேசத்தை சென்றடையும் வரையிலும் அவங்க ஆபரணம் போட்டதாக சரித்திரம். கழட்டி போட்டால் தான் சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு எங்கேயும் போட்டார்கள் என்றோ போட்டுக்கொள்ளுங்கள் என்றோ ஆண்டவர் சொன்னதாக
எங்கேயும் வேதவசனம் இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவளிடத்துல ஏராளமான பொண்ணு இருந்தது உண்மைதான். நீங்க 2 நாளாம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே அவர்கள் அநேக ராஜாக்களை கொள்ளையிட்டார்கள். அதுல எல்லாம் பொன் ஆபரணங்களும் பொண்ணுகளும் இருந்தது, அதையெல்லாம் கொள்ளையிட்டார்கள். அப்படி அவங்ககிட்ட திரும்ப ரொம்ப பொன்கள் இருந்தது. கழட்டி போட்டாங்கன்னா கழட்டி வீசிடல, கழட்டி போட்டார்கள், பத்திரமா வைத்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அதுக்கு பிறகுதான் மோசே என்ன சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாத்ரா 35:22 வரிசையா வருது. நான் வரிசையா தான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப 35:22 சொல்றாரு, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு அவங்க கையில இருந்துச்சு. கழட்டி போடுங்கன்னு சொன்ன கழட்டி போட்டாங்க. இப்ப அவங்க கையில இருந்துச்சு. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு இவ்வளவு பொன் தேவையா இருக்கிறது என்று இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு பிளான் தெரியுமா? ஆண்டவருடைய பிளான் அது. நீங்க வச்சிருக்கணும், நான் கேட்கும்போது கொடுக்கணும். சொல்லுமா, நீங்க எல்லாம் போட்டுக்கணும், நான் கேட்கும்போது கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, கேட்கிறாரு. இப்போ அதற்கு ஒரு பிளான் வச்சாரு. எப்படிடா இந்த ஜனங்கள்கிட்ட இருக்க இந்த பொண்ணு இப்படியே இருந்துன்னா இவங்க பொன்னை சார்ந்தே வாழுவாங்க. அதனால என்ன செய்யலான்னு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்காக அவர்கள் என்னவெல்லாம் கொடுத்தார்கள்? அஸ்தகடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள், இப்படி எல்லாவற்றையும் பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாய் செலுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஆமா, ஆண்கள் அதையெல்லாம் கழட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆண்கள் என்ன செய்தாங்க? காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும், முதல்ல பெண்கள், இப்ப ஒவ்வொருவனும் அவங்களும் பொன் வச்சிருந்தாங்க. அவங்களும் என்ன செய்தாங்க? பொன்னை காணிக்கையாய் செலுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய பொன் இருந்தது. 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 32ஆம் வசனம், 38ஆம் வசனம், 44ஆம் வசனம் இதெல்லாம் இருந்தது. அல்லேலூயா. அங்கே பொன்னிலானாலே எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இல்லை. நீங்க கொஞ்சம் அதை வாசித்து பார்க்கணும். நான் சரித்திரத்தை சொல்றேன். இப்போ எல்லாம் அவங்க கையில் இருந்த எல்லாம் எங்க வந்துருச்சு? ஆசரிப்பு கூடாரத்துக்காக மனப்பூர்வமா எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்தை செய்தார்கள். அதில் அவர்கள் ஆராதித்தார்கள், அவர்கள் பலி செலுத்தி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆமா, இது இப்படியே நடந்து கொண்டு இவர்கள் கானான் தேசத்தை சென்றடைந்தார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தோட, அதாவது தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே பிரவேசித்தது. இவர்கள் அங்கே தேவனை ஆராதித்து வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்போ அதற்கு பிறகு என்ன வருகிறது என்றால், சாலமோன் எதை கட்டுகிறான்? சாலமோன் தாவீது கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீதின் உள்ளத்திலே வந்தபோது தாவீது ஒரு வேண்டுதல் வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த ஆலயத்திற்காக ஜனங்கள் உதாரத்துமாய் பொன்னையும் பொருளையும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அதனால்தான் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 28ஆம் வசனம், 30ஆம் வசனம், 32ஆம் வசனம் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த சாலமோன் கட்டின அந்த ஆலயத்திலே பொன், அந்த கல்லே தெரியாது. இப்படி ஒரு பெரிய கட்டணம். அந்த கட்டணத்தில் அந்த மரங்களோ அல்லது உலோகங்களோ எதுவும் தெரியாதபடி எல்லாம் பொற்தகட்டால் மூடினான். அல்லேலூயா. அங்கே இருந்த தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களுக்கும் பொன் பயன்படுத்தப்பட்டது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு கொடுத்து, தாவீது ராஜாவும் தன்னுடைய பொன்னை எல்லாம் கொடுத்து, அங்கே அந்த ஆலயமானது பொன்னினாலே பொதியப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஒன்றை வேறு ஒரு வஸ்துவையும் காண முடியாதபடி எல்லாம் அதனாலே நிரப்பப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆலயத்துல எல்லாம் எங்க வந்துருச்சு? தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்துருச்சு. இப்போ அந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அது உழப்பட்டதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு சாலமோன் கட்டின ஆலயம் இன்னைக்கு இல்லை. அதுக்கு பிறகு 2 முறை அந்த ஆலயத்தை பழுது பார்த்தார்கள், 2 முறை கட்டினார்கள். இப்போது அந்த ஆலயம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த பொன் இருந்ததுனால எதிராய் வந்ததான மற்ற ராஜாக்கள் எல்லாம் இந்த எருசலேமை முற்றுகையிட்டு இந்த சாலமோன் கட்டின இந்த ஆலயத்தையும் அதற்கு பின்பாக கட்டப்பட்ட ஆலயத்திலும்
ஏராளமான பொன்னும் தகடுகளும் இருந்தபடினாலே அதை அக்கினியினால் சுட்டரித்தார்கள். ஏன்னா அக்கினியினால் சுட்டரித்தாதான் இந்த கல்லுகளுக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற பொன்னு உருகி அதை எடுத்து செல்லலாம் என்று சொல்லி அங்க ஆலயத்தையே உடைத்து நொறுக்கி தீ வைத்து அந்த பொன்னை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் பொன் ஆபரணங்களுடைய சரித்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆலயமும் இல்லை, எதுவும் இல்லை, ஆபரணமும் இல்லை. அல்லேலூயா. நீங்க இதற்கிடையில நீங்க என்கிட்ட பேச விரும்பினா நீங்க எங்கேயாவது அவங்க போட்டாங்களா இருந்துதா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, வேதத்துல தேடி பாருங்க. இல்ல, இதுதான் அவர்கள் எகிப்திலே கொள்ளையிட்ட உடைமைகளை கொண்டு வந்து முதலாவது உடன்படிக்கை பெட்டியிலும் பின்பு ஆசரிப்பு கூடாரத்திலும் பின்பு சாலமோனின் ஆலயத்தோடு கூட இந்த பொன்னெல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்போ நம்ம வாழுகிற காலம் புதிய ஏற்பாட்டின் காலம். எந்த ஏற்பாட்டின் காலம்? புதிய ஏற்பாட்டின் காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எந்த பக்கத்தை எடுக்கணும்? மத்தேயு சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துக்கு முன்னதாக அந்த உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1107வது பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாடு முட்டிட்டு. இப்போ அந்த எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு, நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பழைய ஏற்பாடு முட்டிட்டு. இப்போ என்ன சொல்றது? அடுத்த பக்கத்துல புதிய ஏற்பாடு துவங்கிட்டு. அல்லேலூயா. அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாயிட்டு. இப்போது நாம எந்த யுகத்திலே வாழுகிறோம்? புதிய ஏற்பாட்டு யுகத்திலே வாழுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சரித்திரம் அதோடு முடிந்தது. அதுக்கு பிறகு நகை போட்டாங்களான்னா போட்டிருக்கலாம், போடாம இருந்திருக்கலாம், ஏதோ ஆயிருக்கலாம். ஆனா அதோட அந்த சரித்திரம் முடிந்து நம்ம ஒரு புது சரித்திரத்துக்குள்ளாக வருகிறோம். இப்ப பாருங்க, 1947ஆம் வருடம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அல்லேலூயா. எப்ப சுதந்திரம் கிடைத்தது? அதற்கு முன்பு ஆங்கிலேயருடைய சட்டம் இருந்தது. ஆங்கிலேயர்கள் சட்டம் வைத்திருந்தார்கள். இந்த இந்தியாவை ஆளுவது யாரு, எப்படி ஆளுகிறது என்றெல்லாம் அவங்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் 1947ஆம் அதிகாரம் சுதந்திரம் அடைந்த உடனே இந்தியாவுக்கு ஒரு தனி சட்டம் இயற்றப்பட்டது. அதுதான் 1956ஆம் வருடத்தில் ஒரு புது சட்டம் உருவாகி இந்திய சட்டம் உருவானது. அதற்கு பிறகு நாம வாழுகிறது ஆங்கிலேயருடைய சட்டத்தின்படியாக அல்ல. யாருடைய சட்டத்தின்படியாக? இந்திய தேசத்தின் சட்டத்தின்படியாக நமக்கென்று ஒரு சட்டம் உண்டாகிவிட்டது. இப்போ ஆங்கிலேயர் காலத்திலே ஆண்ட அத்தனை சட்டங்களும் போய் நம்ம புதிய சட்டத்தை நமக்கு உருவாக்கி கொண்டோம். இப்பொழுது அந்த புதிய சட்டத்தின்படி வாழுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னால இருக்கிறவங்க கேட்குறீங்களா? பெண்கள், ஆண்கள் எல்லாரும் இந்த சரித்திரம் நல்லா புரியணும். ஏன் நம்ம ஆவிக்குரிய சபையில் நகை போடுவதை தவிர்க்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டில் இருந்தது, அதை இப்படியாக முடிவுற்றது. புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வந்து விட்டோம். இப்போ புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படியாக வாழுகிறோம். நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு இந்த வேதம் சொல்லி இருக்கிறது. இப்ப புதிய ஏற்பாட்டிலே எங்கே முதலாவது பொன் பயன்படுத்தப்பட்டது? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு முடிஞ்சு போச்சு. ஒரு 400 வருஷம் இடைவெளி மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திற்கும் மத்தேயு சுவிசேஷத்திற்கும் இடையே எத்தனை 400 வருடங்கள் இடைவெளி. எதுவுமே என்னன்னே தெரியல, அது அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்போ இங்க முதலாவதாக பொன் பயன்படுத்தப்படுகிறது. அது மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். ஆமா, யாருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள்? இயேசுவுக்கு. இயேசு குழந்தையாயிரும்போது வான சாஸ்திரிகள் வந்து அவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் எல்லாம் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இப்பதான் துவங்குது. இப்பதான் புதிய ஏற்பாட்டிலே பொன் எங்க துவங்குதுன்னா, இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்த போது அதை பிறப்பை கேள்விப்பட்ட தூர தேசத்தில் வந்த 3 சாஸ்திரிகளும் இங்கே பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் எல்லாம் அவருக்கு காணிக்கையாய் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பொன் பயன்படுத்தப்பட்ட புதிய ஏற்பாட்டு சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வேத வசனம். அல்லேலூயா. அப்படியே
இயேசுவுக்கு செலுத்தப்பட்டது. ஏன் இயேசுவுக்கு செலுத்தப்பட்டது? அதற்கு பல காரணங்கள் உண்டு. இருந்தாலும் இயேசுனுடைய போதனைகள் அப்ப வரல. ஏன் செலுத்தினாங்கன்னா, இயேசு குழந்தையா இருக்கும்போது பேசியிருந்தாருன்னா எனக்கு பொன் வேண்டான்னு சொல்லியிருப்பாரு. சொல்லுமா, இயேசு சின்ன குழந்தையா இருக்கிறார். நம்மளே ஒரு குழந்தைக்கு கொண்டு வந்து என்ன ஒரு பர்த்டே பிறந்திருக்காங்க, குழந்தை பிறந்திருக்குது, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம். அந்த ட்ரெஸ் அந்த குழந்தை பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படி சொல்லுமா? சொல்ல முடியுமா? சொல்லாது. ஐயோ இது எனக்கு சேராது அப்படி சொல்ல முடியுமா? சொல்லாது. எது கொடுத்தாலும் அது சிரிச்சிட்டு இருக்கும், அப்பா அம்மா வாங்கி வச்சுக்குவாங்க. அப்படிதானே? அதே மாதிரிதான் இயேசுவுக்கு அவர்கள் கொண்டு பொன்னையும் பொருளையும் கொடுத்தார்கள், காணிக்கையாக செலுத்தினார்கள். அல்லேலூயா. இதற்கு பின்பு புதிய ஏற்பாட்டு சரித்திரம் ஆரம்பமாகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு தன்னுடைய போதனைகளை ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு தன்னுடைய போதனைகளை எல்லாம் ஆரம்பித்த போது அவர் 2 இடத்திலே தான் இந்த பொன்னை பற்றி பேசினார். அல்லேலூயா. சொல்ல போனா ஒரே இடம் தான். அல்லேலூயா. ஒரே இடத்துல அவர் பொன்னை பற்றி பேசினார். எங்கே என்றால், அவர் தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்காக அனுப்பும் போது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்னது என்னவென்றால், நீங்கள் போகும்போது உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்திலே பொன் என்று சொல்லப்பட்ட இந்த வேத வார்த்தை 2 விதமாக இருக்கிறது. ஒன்று பொன் என்று சொன்னால் பொன்னென்றும், பொன்னென்று சொன்னால் பணம் என்றும் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ இவைகளை நீங்கள் கொண்டு போக கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பொன்னை பரிசுத்தமாக்குற ஆலயமோ எது முக்கியம் என்று 2 இடத்துல மட்டும்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பொன்னை பற்றி பேசியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்படி அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. 4 சுவிசேஷத்தை எடுத்து பாருங்க. இயேசு எதையும் சொல்லவே இல்லை. போடலாமா போடக்கூடாதா, பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா, இயேசு எங்கேயும் சொல்லல. அல்லேலூயா. ஆனால் அதற்கு பின்பு இயேசு போதித்த வசனங்களின் அடிப்படையிலே அப்போஸ்தலனாய் பவுலும் அப்போஸ்தலனாய் பேதுருவும் சபைகளுக்கு நிருபங்களை எழுதினார்கள். நாம் இப்போது வாழுவதெல்லாம், நாம் இப்போது ஆராதிக்கிறதெல்லாம், நாம் இப்போது கடைபிடிக்கிறது எல்லாமே அப்போஸ்தலரால் எழுதப்பட்ட நிருபங்களைத்தான் கடைபிடிக்கிறோம். பழைய ஏற்பாட்டை கடைபிடிக்கல, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல, 10 கற்பனையை 10 கற்பனை கடைபிடிக்கணும். பட் அதை அல்ல, இப்பொழுது நம்ம டோட்டலா ஃபாலோ பண்றது இந்திய சட்டத்தை இப்ப ஃபாலோ பண்ற மாதிரி இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த புதிய சட்டம், அதுதான் அப்போஸ்தலருடைய நிருபங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமருக்கு நிருபம், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், இப்போ தெசலோனிக்கேயர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், பிலிப்பியர், கலாத்தியர், இப்படி அவர்கள் ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதின நிருபங்கள் தான். நான் முதல்ல சொன்னது போல சபைகளிலே சில காரியங்களை தவறாய் செய்தார்கள், சில காரியங்களை அவர்கள் சரியாய் செய்யவில்லை. சபைகளை திருத்தும்படியாக, சபையில் இருக்க குறைபாடுகளை நீக்கும்படியாக, சபைகள் பரிசுத்தப்படுத்தும்படியாக, சபைகள் ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர் மூலமாக இப்படி எழுதி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் தான் இந்த நகையை பத்தி பேசினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே பேசினாங்க? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அல்லேலூயா. எப்படி? 1 தீமோத்தேயு 2:9-10. ஸ்திரீகளும் ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஆமா, 9ஆம் வசனம். அப்போஸ்தலனாய் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், ஸ்திரீகளும் என்ன செய்யணும்? மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். அலங்கரியாமல்னா என்ன அர்த்தம்? அலங்கரியாமல்னா அலங்கரிக்க கூடாதுன்னு அர்த்தம். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலிருந்து வந்தேன், எங்க இருந்து? ஆதியாமத்திலிருந்து வந்துட்டே இருக்கிறேன். இப்ப புதிய ஏற்பாட்டில் நம்ம வாழுறோம். இயேசு இதை சொன்னாரு. அப்போஸ்தலர்கள் எழுதின அந்த நிருபத்தின்படியாய் நம்ம வாழுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோம். சபையின் காரியங்களை ஒழுங்குபடுத்துறது எல்லாமே நிருபங்கள் தான். அந்த நிருபங்கள்ல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது எழுதுகிறார், ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்க கூடாது.
அல்லேலூயா. அலங்கரியாமல் என்றால் என்ன அர்த்தம்? அலங்கரியாமல் ஏன் அங்க எழுதினார்னா அடுத்தவர் அதை தொடர்றார், அதனாலதான் அலங்கரியாமல் எழுதினார். அலங்கரியாமல் அடுத்து என்ன சொல்றாரு? தகுதியான ஆமா, வஸ்திரத்தினாலும். இது நான் இப்படி நீங்க அலங்கரிக்க கூடாது. எப்படி அலங்கரிக்க கூடாது? எப்படி அலங்கரிக்க கூடாது? மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்க கூடாது. அலங்கரியாமல் அடுத்து என்ன சொல்றாரு? தகுதியான வஸ்திரத்தினாலும். தகுதியான வஸ்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வஸ்திரத்தை சுடிதார் போடு, சேலை போடு, லெக்கின்ஸ் போடாத, இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏன்னா வஸ்திரங்களுடைய நமக்கு தெரியும், நம்முடைய முன்னோர்கள் எப்படி கோணம் கட்டியிருந்தாங்க. அது என்ன சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா. அப்புறம் வேட்டி கொடுத்தாங்க, அப்புறம் சட்டை போடாம இருந்தாங்க, அப்புறம் முண்டாஸ் போட்டிருந்தாங்க, அப்புறம் சட்டாச்சு, அப்புறம் கோட்டு சூட்டாச்சு. இப்படி வஸ்திரங்கள் பலவிதமாக மாறிக்கொண்டிருக்கலாம் உலகத்துல. அதனால அவர் சொல்றாரு, எது தகுதியான வஸ்திரம் சொல்றாரு. எது நமக்கு தகுதி என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. எந்த வஸ்திரம் தகுதியான வஸ்திரம்? நம்ம ஒரு ஆபீஸ் போறோம், ஆபீஸுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. ஸ்கூலுக்கு போறோம், அங்க ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. நம்ம கம்பெனிக்கு போறோம், அங்க ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு தகுதியான வஸ்திரம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? இருக்குதா இல்லையா? எல்லா இடத்துக்கும் என்னங்கிற ஒரு தகுதியான வஸ்திர அமைப்பு இருக்கிறது. அப்படிதான் உங்களுடைய வஸ்திரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேரு கல்யாணத்துக்கு போறதுக்குன்னு ட்ரெஸ் தனியா வச்சிருக்கீங்களா இல்லையா? இருக்குல்ல. சும்மா சொல்லாதீங்க, இருக்காதீங்க. கல்யாணத்துக்கு போறதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரு துக்க வீட்டுக்கு போறதுக்குன்னு சில சாரீஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அங்க பட்டு உடுத்திட்டு போக மாட்டோம். அங்க கொஞ்சம் டல்லா இருக்கிறது. சிலவங்க எல்லாம் அன்னைக்கு பிளாக்கே உடுப்பாங்க. அப்ப கல்யாணத்துக்கு ஒன்று இருக்கு, டெத் வீட்டுக்கு ஒன்று இருக்குது, சர்ச்சுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் இருக்க மாதிரி சர்ச்சுக்கு என்ன இருக்கு? ஒரு ட்ரெஸ் கோட். அது என்ன ஒயிட்டா? அப்படி இல்லை. நான் ஒயிட்டு லைட்டு எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன். பிடிக்கும்னு சொன்னதுனால பாஸ்டருக்கு இது பிடிக்குமேன்னு கொடுத்துட்டு வந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா வேதம் எங்கேயுமே வெள்ளைன்னு கூட சொல்லல. உன்னுடைய வஸ்திரம் வெண்மையா இருக்க கடவுதுன்னு சொல்லியிருக்காரு. பட் என்னன்னா அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் நீங்கள் கல்யாணத்துக்கு போகும்போது நிச்சயமா ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. கொஞ்சம் நல்லா இருக்கிறதுல பெஸ்ட் உடுத்து போகணும். அதுதான் தகுதி. கல்யாண வீட்டுக்கு போகும்போது அப்படி, டெத் வீட்டுக்கு போகும்போது இப்படி, சர்ச்சுக்கு போகும்போது இப்படி. இப்படி தகுதியான வஸ்திரம் எதுன்னு செலக்ட் பண்ணி உடுக்கணும்னு சொல்றாரு. ஒரு சொல்லுமா? நாங்களும் சர்ச்சில் டிஷர்ட் எல்லாம் போட்டு சர்ச்சுக்கு வராதிங்க. அதெல்லாம் விளையாட போறது. இந்த விளையாட போறவங்க தான் என்ன செய்வாங்க? டிஷர்ட் போட்டு வருவாங்க. அதனால டிஷர்ட் போடாதீங்கன்னு சொல்றோம். பொம்பளைங்க லெக்கின்ஸ் போடாதீங்கன்னு சொல்றோம். அது ஒரு அருவருப்பான ட்ரெஸ், அது போடாதீங்கன்னு சொல்றோம். எல்லாத்தையும் சொன்னாலும் நாங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரும் ஒன்றும் பண்ண முடியாது, பாஸ்டரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவரும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்ப இங்க ஆண்டவர் அதை சொல்லிட்டார் கரெக்டா. தகுதியான வஸ்திரம். அல்லேலூயா. உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தபடி. இப்ப தப்பு இல்லை. உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒருவேளை ரொம்ப வசதியா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. நல்ல பட்டு உடுத்துறீங்களா? உடுத்துக்க. சர்ச்சுக்கு இல்ல, கல்யாண வீட்டுக்கு. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க. இங்க தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, தேவ பக்தி உள்ள, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே, அல்லேலூயா, நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்ன அலங்காரம் கூடாதுன்னு சொல்றாரு, என்ன அலங்காரம் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன அலங்காரம் பண்ணணுமா? தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவபக்தி உள்ளவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியான நற்கிரியைகள், இதனாலே நீங்கள் உங்களை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆபரணங்களை குறித்து, நகைகளை குறித்து சொல்லப்பட்ட இந்த வேத வசனத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதனாலே உங்களை அலங்கரிக்க கூடாது. அலங்கரிக்க கூடாது. அலங்காரம் வேற. என்ன சொல்லலாம்? இப்ப சொல்றாங்க, இந்த எங்க கம்யூனிட்டியில நாங்க தாலி போடலைன்னா நாங்க கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இப்ப அது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனா அலங்காரம் என்று சொல்லுவது வேற. அலங்காரம் என்று சொல்லுவது தனக்கு இருக்கிறதையெல்லாம் வாரி போட்டுக்கிறது, தனக்கு இல்லாததையும் வாரி போட்டுக்கிறது, தனக்கு இல்லை என்றா கவரிங்கையும் போடுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க எதுக்காக நகை போட்டிருக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க. ஒரு 5 பேர் எழுந்து சொல்லுங்களேன்.
நான் நகை போட்டிருப்பது இதற்காக பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்களேன். எதுக்காக போட்டிருக்கீங்க? அடையாளத்துக்காக. கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி அடையாளத்துக்காக போட்டிருக்கீங்களா? அப்ப ஆம்பளைக்கு அடையாளம் அவர் எங்க வேணாலும் போகலாம். பொம்பளைகளுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன போடணும்? தாலி போடணும், மஞ்சக்கயிறு போடணும் அப்படிங்கிறான். அப்ப ஆண்களுக்கு ஒரு மஞ்சக்கயிறு போடணும்ல. வீட்டில் போய் எல்லாரும் மஞ்சக்கயிறு கட்டுங்க, அல்லாட்டி ஒரு தாலியை கட்டுங்க. ஏன்னா அவங்களும் எங்கே இல்லாமல் போகிறாங்க, ஆஃபீஸுக்கு போகிறாங்க, வெளியே போகிறாங்க. அவங்களுக்கு தங்கள் கல்யாணமானவங்கன்னு தெரியணும்ல, இல்லாட்டி டேஞ்சர் தானே. அல்லேலூயா. அடையாளம் போட்டே டேஞ்சர் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போ அடையாளம் போடாமல் இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போ எதனாலே அலங்கரிக்க வேண்டும்? அலங்காரத்தை பற்றி தான் சொல்றாரு, அடையாளத்தை பற்றி சொல்லல. ஒரு நாட்டில் ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, அடையாளத்தை பற்றி சொல்லல, அலங்காரத்தை பற்றி சொல்றாரு. அலங்கரியாமல். அல்லேலூயா. ஐயோ, சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனோம், அப்பா அப்ப போட்டு பார்த்தோம், அப்பா இப்படியும் இருக்குதா அப்படின்னு தோணும். ஒருத்தருக்கு மிஞ்சி ஒருத்தர். ஏங்க அது எதுக்கு? தன்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, நாங்க இவ்வளவு பெரிய ஆட்கள் அப்படின்னு நகை சர்ச்சுன்னு ஒரு சர்ச்சை இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அது அலங்காரமா அடையாளமா? அதெல்லாம் அலங்காரமா அடையாளமா? அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. அலங்காரம். அல்லேலூயா. இப்ப இல்லாதவங்க கவரிங்க வாங்கி போட்டிருக்காங்க, அது என்ன அடையாளமா? அது அலங்காரமா? சொல்ல போனா நம்ம ரொம்ப அலங்காரம் தான் பண்றோம். அல்லேலூயா. சரி, அதை விட்டுட்டு அடுத்த வசனத்துக்கு நம்ம வருவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது. அலங்காரமாய் இராமல் அப்படின்னா ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எதையெல்லாம் உங்களை அலங்கரிப்புக்காக நீங்கள் எதை பண்ணிக் கொள்ளுகிறீர்களோ அதை வேதம் வேண்டாம் என்று சொல்லுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அலங்காரத்துக்காக எதை செய்தாலும் ஆண்டவர், இப்போ ட்ரெஸ் பண்றோம் நம்மை மறைத்துக் கொள்வதற்காக, தப்பு இல்லை. தங்களை தகுதியான வஸ்திரம் போடுறாங்க, தப்பு இல்லை. ஆனா அலங்காரம் பண்ணக்கூடாது என்பதை வேதம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டு சபைக்கு, விசுவாசிகளுக்கு வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், அலங்காரத்துக்காக நீங்க எதையும் செய்யக்கூடாது. நகை போடுறது மட்டும் இல்ல, உயர்ந்த வஸ்திரம் அது கூட அலங்காரம் தான். மயிரை பின்னுதல். அல்லேலூயா. அப்பா, சிலவங்க தலைமுடியெல்லாம் பார்த்தா எங்கிருந்து தான் வருதோ தெரியல. அப்பா, ஒய்யார கொண்டைகள். அல்லேலூயா. எப்படிதான் அப்படி வருதோ, எப்படிதான் பின்னுறாங்களோ, எப்படிதான் போட்டிருக்காங்களோ தெரியல. ஸ்டைல் பண்ணுவாங்க, பார்க்கணும். அந்த ஸ்டைல் பண்றது தான் ஆண்டவர் சொல்றாரு. ஸ்டைல் பண்ணாதன்னு சொல்றாரு. ஏன்னா அழகு வீண். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எதற்காக ஆடம்பரமான வஸ்திரங்களை தரிக்கிறது, அலங்காரமான வஸ்திரங்களை எதற்கு தரிக்கிறீர்கள்? எனக்கு தெரியும், எத்தனையோ கணவன்மார்களுக்கு பிடிக்கல மனைவியுடைய வஸ்திரம், மனைவி பண்ற ட்ரெஸ் பிடிக்கல தான். ஏன் அப்படின்னா அது ஒரு மாதிரி அவர் கண்ணே குத்தும். கணவன் கண்ணே குத்துனா மனுஷங்க மற்றவங்க கண்ணை குத்துமா குத்தாதா? அப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க. கணவனுக்கே பிடிக்கலையா? நீங்க ஆடை அலங்காரம் பண்றதெல்லாம் உங்க கணவனுக்காகத்தான் இருக்கணும், மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது. கணவனே அது வேண்டான்னு சொல்றாரு. ஏய், என்ன இவ்வளவு கட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறார். அதை எல்லாரும் அப்படிதான் போடுறாங்க, எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க அப்படிம்பாங்க. எல்லாரும் செய்யறாங்களோ? நீங்கள் அதிகமான ஆடை அலங்காரம் பண்ணுவது உங்களை அலங்கரிப்பதற்காக, உங்களை அழகுபடுத்துவதற்காக, அந்த அழகு யாரையோ கவருவதற்காக. ஹலோ, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சிரிக்க. எதுக்காக அலங்காரம் பண்றோம்? உடை அணிவதில்லை, நகைப்படுவதில்லை. அலங்காரம் எதற்கென்றால் யாரையோ மலையாளத்தில் ஆகர்ஷிப்பதுங்க, கவருவதற்காக. அதுக்கு மேல ஒரு குதிரை ஸ்ப்ரே அடிச்சுக்குவாங்க. குதிரை ஸ்ப்ரே தெரியுமா? குதிரை ஸ்ப்ரேனா தூக்கலாம், அதான் தூக்கல். இந்த அலங்காரம் வேற, அதுக்கு மேல ஒரு ஸ்ப்ரே வேற. ரோட்ல போனா பார்க்காதவனும் பார்ப்பான். அதைத்தான் ஆண்டவர் வேண்டாங்கிறாரு. சரி, ட்ரெஸ் பத்தி சொல்லல, நகைப்படுறத பத்தி சொல்லல. நீ ஓவரா அலங்கரிக்க பாருங்க, உங்களையே அலங்கரிக்க பாருங்க, ஓவரா இதெல்லாம் பண்றீங்க பாருங்க, இதை ஆண்டவர் வெறுக்கிறார். அது ஆண்களா இருந்தாலும் பெண்களும், ஆண்களும் சிலவங்க அப்படித்தான் பண்றாங்க. ஆண்கள் நகையெல்லாம் போடாட்டாலும் ஒரு அருமையான ஸ்ப்ரே அடிப்பாங்க, தப்பு இல்லை. எனக்கு நாம பக்கத்துல வந்தா வீசுது, வாடை வீசுது, அதனால நல்ல வாசம் வீசட்டும். ஆனா அதுவும் யாரையாவது கவர்ந்து இழுக்கும். எங்க வாங்கினேன்,
அவர் வராரு அப்படின்னு இருக்கும். அப்படியெல்லாம் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. ஆண்டவர் இதெல்லாம் இருக்கிறாரு. அல்லேலூயா. இதெல்லாம் உங்க நன்மைக்காய் சொல்றாரு. நான் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, முந்தியெல்லாம் 5000 10,000 இருந்தது நகை போட்டு போனீங்க, ஒருத்தன் பார்ப்பான் இந்த நகையில இது 1/2 பவுன் இருக்கும், 1 பவுன் இருக்கும், விட்டுரு அப்படின்ட்டு திருடன் போயிடுவான். ஒரு 5 பவுன் 10 பவுன் போட்டு அப்படின்னு பிடிச்சி இழுத்துருவான். இப்ப அப்படி இல்லை. 1 பவுன் நகையே 1.5 லட்சம் 2 லட்சம், 1 பவுன் போட்டிருந்தாலே கழுத்தை வெட்டிடுவான். உங்க பாதுகாப்புக்காக சொல்றேன், உங்க பாதுகாப்புக்காக சொல்றேன். இப்ப 1 பவுன் செயின் போட்டிருந்தாலே கழுத்துக்கு ஆபத்து, 1/2 பவுன் கமல் போட்டிருந்தாலே காதுக்கு ஆபத்து. அதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. சிலவங்க எனக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு என்ன காலேஜ் இருக்கு, உமன்ஸ் காலேஜ், நிர்மலா காலேஜுக்கு முன்னாக ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்குது. அந்த பொண்ணு ஒரு சங்கிலி போட்டு இருந்துச்சு, அதை ஒருத்தன் பிடிச்சி இழுத்துட்டு ஓடிட்டான். இந்த பொண்ணு அமைதியா நின்றுச்சு, அமைதியா நின்றுச்சு. செயின் இழுத்துட்டு போறான், நீ சும்மா இருக்கிறே, என்ன பண்றது, இழுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டில் போய் சொல்லிச்சு, என்ன கவரிங் தானே போனா போகுது அப்படின்னு அப்பா அம்மாவும் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அதே பஸ் ஸ்டாப்புக்கு வந்தது, அதே இடத்துல நின்றுச்சு. முந்தின நாள் திருடனவன் வந்தான், கன்னத்துல பளிர் பண்ணி, தங்கத்தை போடாம கவரிங்க போட்டு என்ன ஏமாத்தினியா, பளிர்னு கன்னத்துல வச்சுட்டான். அப்பா கவரிங் போட்டாலும் ஆபத்து. ஏன்னா திருடனுக்கு அது கவரிங் தெரியுமா, அவன் தூரத்துல பார்த்துட்டு தான் வர்றான், பக்கத்துல இருந்து உரசி பார்த்துட்டா புடுங்குறான். உரசி பார்த்துட்டு எல்லாம் புடுங்கிறது இல்ல, அவன் பார்க்கிறான், அவன் கண்ணுக்கு இது என்னதான் தெரியுது. ஆமா, அப்ப கவரிங் போட்டாலும் என்னதுதான், டேஞ்சர் தான். உங்க நன்மைக்காக சொல்றேன், கவனமா இருங்க. ரோடு வேற, நம்ம ரோடு வேற, பக்கத்துல வீடுகளும் இல்லை. அப்புறம் என்ன சொல்லக்கூடாது, ஆமா சர்ச்சுக்கு வந்த அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சரி, இங்க என்ன சொல்றது, மயிரை பின்னி பொன்னாமலங்க அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இது இருக்கவே கூடாது. என்ன இருக்கணும், அடுத்து என்ன சொல்றாரு, அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம். அந்த அலங்காரம் வேண்டாம், இந்த அலங்காரத்தை பண்ணுன்னு சொல்றாரு. ஒரு அலையில சொல்லுமா, அதை மட்டும் வேண்டான்னு சொல்லல, அது வேண்டாம் இது வேணும்னு சொல்றாரு. எது, சாந்தம் அமைதல் இருதயத்தில் மறைந்திருக்க குணம், இதுதான் உங்களுக்கு அலங்காரம் சொல்றாரு. இந்த அலங்காரத்தை இல்லாதவங்க தான் அந்த அலங்காரத்தை பண்றாங்க. ஹலோ, புரியுதா? என்ன உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியல. இந்த அலங்காரம் இல்லாதவங்க தான், ஹலோ புரியுதா? நீங்களாம் புரிஞ்ச மாதிரி தெரியலையா? இந்த அலங்காரம் இல்லாதவங்க தான் அந்த அலங்காரத்தை பண்றாங்க. அதாவது 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அலங்காரம் இல்லாதவங்க தான் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அலங்காரத்தை பண்றாங்க. அப்படின்னா அது செய்யறவங்களுக்கு இந்த அலங்காரம் இருக்காதுன்னு அர்த்தம். என்னமோ புரியாத மாதிரியே இருக்காங்களே, எனக்கு புரியல. இந்த அலங்காரம் இருந்தா அந்த அலங்காரத்தை பண்ண மாட்டாங்க, அந்த அலங்காரம் இருந்தா இந்த அலங்காரத்தை பண்ண மாட்டாங்க. ரெண்டு ஆப்போசிட் சைடு. இந்த அலங்காரத்துக்கு அந்த அலங்காரம் ஒத்துக்காது. அல்லேலூயா. அப்ப அந்த அலங்காரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அலங்காரம் இருக்காதுன்னு உறுதியா சொல்றேன். இல்ல எனக்கு இருக்கு அப்படின்னா காட்டு, நான் சோதிச்சு பார்க்கிறேன். எந்த அலங்காரம், சாந்தம் அமைதல். அப்பா இதை போட்டாலே அந்த சாந்தம் போயிரும் பாருங்க. கொஞ்சம் 1 பவுன் 2 பவுன் போட்டாலே என்ன போயிடும், அந்த சாந்தம் போயிடும். அப்படியா, அப்புறம் நடக்கிறது, அப்புறம் பார்க்கறது, அது எல்லாமே ஒரு வித்தியாசமாயிரும். நான் பார்த்திருக்கேன். வேதமே அப்படித்தான் சொல்லுது. வேதம் அதை ரொம்ப ரொம்ப பயங்கரமா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி நடப்பாங்களா? ஆமா, ஆமா, அது அப்புறம் சொல்றேன். சரி இருக்கட்டும், சரி அப்புறம் சொல்றேன். சரி இருக்கட்டும். இப்போ நம்முடைய முன்னோர்கள் எப்படி அலங்கரித்து, அந்த வசனம் கீழே பார்க்கும்போது சொல்லுது, பூர்வத்தில் உள்ள 5ஆம் வசனமா 4ஆம் வசனமா, இப்படியே பரிசுத்த ஸ்திரீகள். இப்ப 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நல்லா பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள்.
பூர்வத்தில் தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள், பரிசுத்த ஸ்திரீகள் அவங்களுக்கு ஒரு அலங்காரம் இருக்கு. என்ன அலங்காரம்? என்ன அலங்காரம்? புருஷர்களுக்கு கீழ்ப்படிய அலங்காரம். அல்லேலூயா. அப்போ புருஷருக்கு கீழ்ப்படுகிற அலங்காரம் இல்லைன்னா நீங்க பரிசுத்த ஸ்திரீகள் இல்லைன்னு அர்த்தம். இல்ல நான் தான் இப்படி புரிஞ்சுட்டனோ, நான் தான் அப்படி தப்பா புரிஞ்சுட்டனோ. பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அல்லேலூயா. இந்த அலங்காரம் நமக்கு இருக்குதாம்மா? இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அலங்காரம் இருக்கணும்னு சொல்ற, அந்த அலங்காரம் இருக்கக்கூடாது, இந்த அலங்காரம் இருக்கணும்னு சொல்றாரு. அது இருக்குதா நமக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளிப்புற தோட்டத்திற்காக செலவு செய்யறது, நேரத்தையும் பணத்தையும், இதற்கு மேல கண்ணுக்கு அலங்கரிப்பு, அப்புறம் என்னது உதட்டுக்கு அலங்கரிப்பு, அப்புறம் முக அலங்கரிப்பு, இப்படி பல அலங்கரிப்பு இருக்குது. இது எதெல்லாம் எதற்காகன்னா பிறரை கவருவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா. இப்போ சரி, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். இப்ப பாருங்க, அப்போ புதிய ஏற்பாட்டு சபையிலே நாம இருக்கிறோம். நம்ம எந்த சபையில இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் இருக்கல, சாலமோன் கட்டின ஆலயத்தில் இருக்கல, நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கல. நம்ம புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி தான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். புறஜாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். எதுல வருது? பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கு. புதிய ஏற்பாட்டின்படி தான் நம்ம அவருடைய பிள்ளைகளானோம். அப்போ புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் என்ன அலங்காரம் இருக்கணும், என்ன அலங்காரம் இருக்கக்கூடாதுன்னு இந்த வேதம் சொல்லி இருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணணும். பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு கேளுங்களேன், ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? பண்ணவே மாட்டேன் சொல்லுங்க. பண்ணவே மாட்டேன், நான்லாம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அதனால இது இருக்கக்கூடாது. சரி, அல்லேலூயா. இப்ப சொல்லலாம் மனம். இப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குது. ஏசாயா 61:10 மணவாளன் வாசிக்கலாமே. ஏசாயா 61:10 இதெல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கொண்டிருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் புரியுமா உங்களுக்கு? என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கும். யாரு? மணவாட்டி இல்ல, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். திஸ் ஈக்குவல் திஸ். இதுக்கு சமம் இது. எதுக்கு சமம்? மணவாளன் மணவாட்டி தங்களை ஆபரணங்களாலே அலங்கரித்துக் கொள்வதும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நமக்கு சால்வை தருகிறது ஒண்ணு. அப்படின்னா அந்த அலங்காரம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த அலங்காரம் தான் முக்கியம். அல்லேலூயா. எந்த அலங்காரம்? ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும். இது நமக்கு இருந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எரேமியா 2:32 சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாட்டி தன் ஆபரணங்களை மறப்பாளோ அப்படிங்கறதெல்லாம் ஆர்கியூ பண்றவங்க சொல்றாங்க. ஐயா, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலே மணவாட்டி மணவாளனுக்கு சொல்லப்பட்டது. நம்ம புதிய ஏற்பாட்டு மணவாளன் மணவாட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டின்படியாக நம்முடைய அலங்காரங்கள், இந்த அலங்காரங்கள் இருக்கணும், இந்த அலங்காரங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கடைசியா நான் வர்றேன். அப்போ ஏன் பாஸ்டர் இப்ப நீங்க நகை போட்டு திருமணம் பண்ணீங்க? எங்களுக்கு அப்படி பண்ணுவீங்களா? பாஸ்டர் மாறிட்டார், எங்களுக்கு ஜாலி, எங்களுக்கு ஜாலி, எங்களுக்கு பாஸ்டர் அப்படி பண்ணுவாரு. நிறைய பேர் குதூகலிக்கிறாங்க. இதுவரை அப்படி பாஸ்டர் இல்லை, இப்ப பண்ணிட்டாரு, ஓ நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்றீங்களா? அதுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் போது, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு
தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார்? இப்படி எல்லாம் சொல்றீங்களே. இப்போ இயேசு வந்து சொல்றாரு, இப்படி தள்ளி விடக்கூடாதுப்பா, டைவர்ஸ் எல்லாம் கிடையாது, ஒருவனுக்கு ஒரு மனைவி தான், அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே இப்போ உடனே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நம்மளுக்கு தான் கேள்வி கேட்கறதுல கில்லாடிகளாச்சே. இயேசுவை பார்த்தே கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அப்படின்னா நீர் அனுப்பின மோசே அவளுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிடலான்னு சொன்னாரே அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மைதானே? மோசே அப்படி சொன்னாரு. அவரு வாழ்ந்த நாட்கள்ல நிறைய பேர் பிடிக்கல, மனைவி பிடிக்கல, கணவனை பிடிக்கல, ஐயா வாழவே பிடிக்கல அப்படி சொன்ன உடனே ரொம்ப சொல்லி பார்த்தாரு. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க, ஒரு தள்ளுதல் சீட்டை கொடுத்து ஒரு டிவோர்ஸ் லெட்டரை கொடுத்து டிவோர்ஸ் பண்ணிருக்கனார். நிறைய டிவோர்ஸ் வந்துச்சு, நடந்துட்டே இருக்கு. இப்போ ஆண்டவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதற்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அல்லேலூயா. தேவ மனுஷனாகிய மோசேயே இந்த ஜனங்களுடைய நடவடிக்கையை பார்த்து இவளுடைய தொல்லை தாங்க முடியாம நீங்க டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. ஆதி முதலாய் அப்படின்னா உங்களுடைய தொல்லையினால நான் இப்ப இதை அனுமதிச்சேன். முந்தி அப்படி இருக்கல. எனக்கு ஆண்டவர் அப்படித்தான் பேசினாரு. முந்தி அப்படி இருக்கல. முந்தி அப்படி டிவோர்ஸே பண்ணக்கூடாது, இப்ப மோசே பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அது ஏன்னா ஜனங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக மோசே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல, இடம் கொடுத்தார். சரி, எப்படியாவது மனம் திரும்புவாங்க, கல்யாணம் ஆன பிறகாவது மனம் திரும்புவாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் மனம் திரும்புங்களா? மனம் திரும்புங்கலாம் ஒரு கையெழுத்துங்க பார்க்கலாம். என்ன பாஸ்டர் அப்பா என்ன சமயம் யூட்டன் போட்டாங்களா? ஐயோ, இவங்களையெல்லாம் எங்க கொண்டு தள்ளுறதுன்னு தெரியல. மனம் திரும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா உண்டுன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. லாயக்கே இல்லை பாஸ்டரா இருக்கிறதுக்கு. 50 வருஷம்னு சொல்றோம், 30-40 வருஷம் விசுவாசிகளா இருக்காங்க, அவங்களை என்ன மனம் திரும்பல அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நாங்கள் மனமெல்லாம் திரும்ப மாட்டோம், நாங்கள் சர்ச்சுக்கு வருவோம், நாங்கள் பாட்டு பாடுவோம், நாங்கள் வர்ஷிப் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? மனம் திரும்ப மாட்டோம். யோவான் சொன்னார், பார்த்து நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி அடுத்த வாரம் ஞானஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாரையும் முக்கிய எடுத்துருவோம், எல்லாரும் மனம் திரும்புங்க, அடுத்த வாரம் எல்லாருக்கும் என்ன கொடுத்துடலாம்? ஞானஸ்நானம் கொடுத்துடலாம். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. இப்போ ஏன் இப்படி செஞ்சேன்னா, சபையில ஏராளமான பேர் நகை போட்டு வர்றாங்க, அப்படி செய்யணும்னு விரும்புறாங்க, அப்படி செய்ய வேண்டாம்னாலும் மீறி செய்யறாங்க. இப்ப நாங்க சொல்ல போனா இந்த திருமணத்துல நீங்க உங்க மனக்கடினத்து உங்கள் நிமித்தமாக அப்படி ஒரு பெர்மிஷனை கொடுத்தோம். சரி, நகை போட்டுக்கோங்க, ஆனா நாங்க நகை போட்டு தாலி கட்ட மாட்டோம், நாங்கள் கையை பிடிச்சி கொடுத்துட்டு நாங்கள் முடிச்சுக்குவோம், நீங்கள் என்ன செய்யுங்க, ரிசப்ஷனில் வேணா உங்கள் விருப்பப்படி செஞ்சுக்கோன்னு சொன்னோம். ஆனால் ரிசப்ஷன் முன்னே இதை செஞ்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் உங்களுக்கு சில அனுமதியை கொடுக்கும்போது அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ, சபை சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் ஞானஸ்நானம் பெற்றோம், சபை திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆனால் அதை மீறவே கூடாது. சொல்லுமா, வரும் நாட்களில் யாரும் அதை மீறக்கூடாது. உங்களுடைய ஊழியக்கார் இப்படி செய்யணும்னா அப்படிதான் செய்யணும். இது ஆவிக்குரிய பரிசுத்த விவாகம் அல்லது பரிசுத்த காரியங்கள். உங்களுடைய ஊழியர் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்துதான் நீங்க நடக்கணும். மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்தபடியா மை காட், மை சர்ச், மை பாஸ்டர். சர்ச்சில் என்ன உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறதோ
அந்த உபதேசங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். அப்படித்தான் நடக்கணும். நாங்க எல்லாம் வேதத்தின்படியாய் போதிக்கிறோம், வேதத்துக்கு புறம்பா எதுவும் போதிக்கிறதில்ல. உங்களுடைய மனக்கடினத்தின் நிமித்தமாக நிறைய பேர் இப்ப நகை போட்டிருக்கிறாங்க. இனி அப்படி ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு வரும்போது இப்படியோ அப்படியோ அது பல பிரச்சனைகள் வரும். அதுக்காக ஒன்றை அனுமதித்தோம், அதை தொடர்ந்து அனுமதிக்கிறது அவர்களுடைய கருத்துல இருக்குது. நான் விட்டுருச்சேன், நான் சொல்லிட்டேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன் அல்லது நான் இப்படி பண்ணிட்டேன், நீங்களும் இப்படி பண்ணிடணுங்கிறது இல்லை. ஆனா தொடரணும்னா நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். முந்தியெல்லாம் பெந்தேகோஸ்து சபையில ஞானஸ்நானம் பெறணும்னா எதை கழட்டிடணும்? என்ன நகையை கழட்டினாதான் என்னது? ஞானஸ்நானம். அல்லேலூயா. இப்ப எதை போட்டுட்டு வேணாலும் ஞானஸ்நானம் கொடுக்குறோம். அல்லேலூயா. இது எங்க தவறு? உங்களை அப்பவே கழட்ட சொல்லியிருந்தேன்னா கழட்டிருப்பீங்க. எனக்கு தெரியும், வைராக்கியமான குடும்பத்தில் இருக்கவங்களும் ஆண்டவரை வைராக்கியமா ஏற்றுக்கொள்ளும் இதெல்லாம் என்னன்னு வீசிடுவாங்க. நாங்களும் சரி போட்டா போட்டுட்டு போறாங்க, இருந்துட்டு போகுது, நாளைக்கு கழட்டுவாங்க, அந்த நம்பிக்கை தான். போட்டிருக்கவங்களெல்லாம் நாளைக்கு கழட்டுவீங்க நம்பிக்கையில தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறோம். கழட்டுமா அப்படின்னா அது உங்க விருப்பம். வேதவசனம் இப்படி சொல்லுதுன்னு நாங்க உங்களுக்கு போதிக்கிறோம். அப்போ இப்படி அலங்கரிக்க கூடாது, இப்படி அலங்கரிக்கணும். சரி இருக்கட்டுமா? இப்போ சரி, கடைசியாக இப்படி வாசிக்கலாமே, எரேமியா 10:2 வாசிக்கலாம். எரேமியா 10:2. என்ன பாஸ்டர் பேசிட்டு போறீங்க? இது பெரிய சப்ஜெக்ட், ஒரு நாள் 1 மணி நேரத்தில் முடிக்கணும், அதனால வேகமா போறேன். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதியாருடைய மார்க்கத்தை, தேவனை அறியாத ஜனங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. தேவனை அறியாத ஜனங்கள் தான் நகையை அள்ளி போட்டுட்டு கவரிங்க அதுக்கு மேல கொடுத்துட்டு அதையும் பண்ணி இதையும் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு, இதெல்லாம் புறஜாதிகளுடைய மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி அல்ல. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் இப்படித்தான் சொல், நீங்கள் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். எபேசியர் 4:14 சொல்றாரு, புறஜாதிகள் தங்கள் சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் நடக்காதிருங்கள். அப்படியானா புறஜாதியாருடைய திருமணத்தில் என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதான் சொல்றாரு. வாசிக்கலாம் அடுத்த அந்த எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் மற்ற புறஜாதிகள்னா யாரு? தேவனை அறியாத ஜனங்கள் எல்லாம் என்ன ஜனங்கள் தான்? புறஜாதி ஜனங்கள். அவர்கள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. புறஜாதிகள் நடக்கிற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. புறஜாதிகள் மாதிரி நம்ம ஆராதிக்கல, புறஜாதிகள் மாதிரி நம்ம பாடல, புறஜாதிகள் மாதிரி நம்ம என்ன செய்யல, ட்ரெஸ் போடல, புறஜாதிகள் மாதிரி நம்ம அலங்கரிக்கல. அதேதான் திருமணத்திலேயும் புறஜாதிகள் செய்யற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம இப்படி சொல்லுவோம்ல, ஏன் வழி தனி வழி. புறஜாதிகளுக்கு என்று சில இப்படி வச்சிருக்காங்க, இந்த நேரத்துல தான் அது கட்டணும், அந்த நேரத்தில் கட்டாட்டி அது அபசகுனம், அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாதான் இப்படிதான் திருமணம் பண்ணணும். ஐயோ, ஏராளமான விதமான திருமணங்கள் இருக்கிறது உலகத்துல. அதே போல கிறிஸ்தவ திருமணம், அது ஆவிக்குரிய சபையின் திருமணங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. புறஜாதிகள் செய்யற மாதிரி ஒரு காலம் தேவனுடைய ஜனங்கள் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, புறஜாதிகள் தங்கள் சிந்தையிலே நடக்கிறது போல நடவாமல். அல்லேலூயா. அதை பத்தி பவுல் சொல்லும்போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அல்லேலூயா. அவங்க செய்யற மாதிரி செய்வதற்கு நமக்கும் அதிகாரம் உண்டு, நம்மளும் செய்யலாம். பணம் இருந்தா அவங்கள மாதிரி நம்மளும் செய்யலாம். அப்படிதானே வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. நமக்கு தகுதியாயிராது, அவ்வளவுதான். எல்லாவற்றையும் காசு இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம். காசு இருந்தா எப்படி வேணாலும் தாளம் மேளம் அது இது வெத்தலை பாக்கு, சில இடத்துல ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தகுதியா? உங்களுக்கு தெரியுமா எத்தனை கல்யாணத்துல ட்ரிங்க்ஸ் ஒரு பக்கம் நடக்காதா? நடக்குது. ஒரு வெத்தலை பாக்கு அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உலகத்தார், புறஜாதியார்கள். நம்ம தனி ஜனங்கள், என் ஜனங்கள் தனியாய் தனித்து சுகமாய் வாழ்வார்கள். அல்லேலூயா.
எஸ்தருடைய புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தனித்து வாழ்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே வித்தியாசமானது. மற்றவங்கள மாதிரி நம்ம ஜெபிக்கல, மற்றவங்கள மாதிரி நம்ம வாழல. அப்ப திருமணத்துல மட்டும் நம்ம எப்படி மற்றவங்கள மாதிரி செய்யலாம்? செய்யலாமா செய்யக்கூடாதா? கடவுளே நீங்கெல்லாம் செய்யலாம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. கூடவே கூடாது. புறஜாதிகள் மாதிரி நம்ம செய்யவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 16:5 இயேசு இப்படி சொல்றாரு, மனுஷருக்கு முன்பாக நேர்மையாக, வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறார்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய். இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. ஒரு அலையிலே சொல்லுமா? மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. ஐயோ, இப்படி கோட்டு சூட்டு போட்டு, அதுக்காக கோட்டு சூட் போடக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி பந்தா பண்ணி அப்படியெல்லாம் போட்டு இப்படியெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் போட்டா உலகத்துல மேன்மை. ஓ, எப்படி இருந்து மனமா அந்த அந்த மனவாட்டு அந்த அந்த பொண்ணு போட்டிருந்த அந்த ட்ரெஸ் இருக்கு, அந்த நகை இருக்குது, அந்த அது இருக்குது, ஓ பயங்கரம் மேன்மையாக எண்ணப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக எப்படி காணப்படுகிறதா? ஆமா, புறஜாதியாரை போல நம்ம அலங்காரம் பண்ணுவதோ, அது ஆடையோ, அது நகையோ, அது புறஜாதியார் மாதிரி நம்ம செய்தோம்னா ஆண்டவருடைய பார்வையிலே அது அருவருப்பா இருக்குமா? எப்படி இருக்கும்? அருவருப்பு மாதிரி செய்யலாமா? நம்ம அருவருக்கிற மாதிரி செய்யலாமா? இனி அப்படிதான் நினைச்சுக்க. இனி கல்யாணம் வந்தா எங்க சபை சட்டத்தை இப்படித்தான், அப்படி செய்யறவனுக்கு தான் பொண்ணுன்னு சொல்லிடுவேன். அப்படி பண்ற மாப்பிள்ளை தான் உண்டு, அப்படிதான் பொண்ணு, அப்படிதான் மாப்பிள்ளை. அதான் கரெக்டா. என்னன்னா நம்முடைய சபை உபதேசத்துக்கு ஏற்ற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம பொண்ணை பார்க்கணும், மாப்பிள்ளையை பார்க்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா அப்புறம் எல்லாம் போயிடும். அதனால நிச்சயமாக மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் விளக்கமா பேசலாமா? இதை விட விளக்கமா பாஸ்டர்? இதே போதும் பாஸ்டர், ஒரு 5 நிமிஷம். சரி, இந்த பொண்ணுக்கு கடைசி நாள்ல என்ன நடக்கும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் இதை குறித்து எழுதி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவருடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கு. இப்ப ரொம்ப பிரியமா இருக்குதுல்ல, இந்த பொன் ஒரு நாளிலே வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே, கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது, அவளை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனாலே தங்களுடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்குறதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு அக்கிரமம். இங்க என்ன சொல்லி இருக்குது? தங்கள் வெள்ளியை தெருக்கள் எரிந்து விடுவார்கள், அவருடைய பொன் எப்படி இருக்குமா? வேண்டா வெறுப்பாயும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. ஏசாயா 30:22. உன் சுரூபங்கள் மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடையாபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். பெண்களுக்கு புரியுதா இந்த வசனம்? ஆண்களுக்கும் புரியும். உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தை தீட்டாக எண்ணி அதை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு, தீட்டுப்பட்ட வஸ்திரம் தெரியும் உங்களுக்கு, எரிந்து விட்டு அதை சீ போ என்பாய். இன்னைக்கு சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கு எனக்கு இன்னும் வேணும். இப்ப போராட்டம் நடக்க போகுது பாருங்க, வீட்டுல இத்தனை விலை வந்துச்சு, எனக்கு வேணும் எப்படியாவது. முந்தியெல்லாம் ஈஸியா 2 மாசம் சம்பளத்தை வாங்கி 1 பவுன் வாங்கி அப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. 100 பவுன் சேர்த்துடணுமேனு சேர்க்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இனி அதுக்கெல்லாம் வழியே வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இனி 10 பவுன் சேர்க்கவே முடியாது, நீங்க 5 பவுன் சேர்க்கறதே கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அதை சீ போ என்று என்பாயாம். இன்னைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க, வேணும் வேணும், ரொம்ப பிடிக்கும், எனக்கு அப்படி பிடிக்கும், எனக்கு இப்படி பிடிக்கும்னு சொல்லும். ஆனா ஒரு நாள்ல அதை என்ன செய்யுமா? எரிந்து போடுவாய். அல்லேலூயா. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 2:21. மனுஷனை பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூர்களுக்கும் துரிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். என்ன செய்வானா? எரிந்து விடுவானா. அதுக்கு மேல ஆண்டவர் ஒண்ணு செய்வாரு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தீர்க்கதரிசிகள் சொல்லது நிறைவேறும். நீங்க எல்லாம் நம்புறீங்களா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறும்னு? ஆமா. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள், சீயோன் குமாரத்தியே. ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன குமாரத்தி? சீயோன் குமாரத்தி. மற்றவங்களை பத்தி சொல்லல, நம்ம எல்லாம் சீயோன் குமாரத்தி தானே. ஹலோ, எனக்கு எனக்கு உண்மையில சொல்ல போனா ரொம்ப கஷ்டம் உண்டு. நம்ம ஜனங்களுக்கு வேதத்தில் இருக்கிற ஆட்களுடைய பெயரை சொன்னாலும் தெரியாது, இடத்தை சொன்னாலும் தெரியாது, உபதேசத்தை சொன்னாலும் தெரியாது. நம்மெல்லாம் சீயோன் குமாரத்திகளா இல்லையா? ஆமென். அப்பா, இவ்வளவு சொன்ன கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெரித்து பொய்யாரமாய் நடந்து கண்களால் மருட்டி பார்த்து சிலம்பொலிக்க சல் 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 சிலம்பொலிக்க திரிகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்கும். சீயோன் குமாரத்திகளில் பெண்களுக்கே அழகு என்னதான்? மொட்டை அடிச்சிடலாமா? ஆனா ஆண்டவர் மொட்டை அடிப்பாரா? சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலை மொட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரிச்சாத்துகளையும் ஆரங்கள் அஸ்த கடகங்கள் தலைமுக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இருக்குது. நமக்கு எல்லாம் வாங்குறதுக்கு வக்கு இல்ல, அதனால இப்படி இருக்கிறோம். நீங்களா ஏன் நகை போடாம இருக்கீங்கன்னா வாங்க முடியல. அதுதான் உண்மை. கிடைச்ச ஒரு கடனை அப்புறம் கட்டிக்கலாம். முதல்ல போய் 10 பவுன் வாங்கு, நாளைக்கு அது 2 லட்சமா போயிடும். இன்னைக்கு போய் 10 பவுன் வாங்கிடலான்னு தான் சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன ஜான் பார், ரொம்ப என்ன வரும்போது கிளைமாக்ஸ்ல வரும்போது இப்படி பண்ணிட்டேன். சரி, வாசி நீ வாசி. சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய உயர்ந்த இடத்துல உள்ள கல்யாணத்துல இதையெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்படி இப்படி அப்படி, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. அப்பாடா, அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. நாளைக்கு பணம் கிடைச்சா இதெல்லாம் வாங்கிக்கோங்க. சரியா? உங்களுக்கு பணம் கிடைக்காம போவதாக. எதுக்கு இது வாங்குறதுக்கு பணம் கிடைக்காம போவதாகன்னு சொல்றேன். உங்களுக்கு பணமே வேண்டாம்னா சொல்றேன். வாசி. தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பி வளையல், கண்ணாடி வளையல் தான் குப்பி, கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். யாருடைய? சீயோன் குமாரத்தின். அப்ப அதெல்லாம் இல்லாமலே இருக்கிறது தான் நல்லது. ஒரு அலையிலையா சொல்லுமா? ஆண்டவர் வந்து பாப்பாரு, இதெல்லாம் ஒண்ணு இல்லை, வா 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 வா, அதெல்லாம் இருக்கா, புடி உரி, அதெல்லாம் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கல்ல,
வழியில கனம் இருந்தாதானே வழியில பயம். நம்மகிட்ட இல்லைன்னா, ஆண்டவரே நீர் என்னை படைத்த நிலைமையிலே நான் உம்முடைய முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. யாராவது கொண்டு போவாங்களா? எனக்கு தெரியும், எங்க சொந்த காரியத்தில் கேரளாவில் ஒருத்தங்க ரொம்ப பிரியமானவங்க சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க. நான் இறந்து போயின்னா போனேன், கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு. அடக்கம் பண்ணிட்டாங்களா? அங்கே போனோன்னு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிறாங்க, நீங்கள் போனால் பார்க்கலாம். ஆனால் அடக்கம் பண்ணிட்டாங்க, போனால் போய் பார்க்கலாங்கிறாங்கன்னா மறந்து போய் கழுத்தில் போட்டிருந்த செயினை அப்படியே அடக்கம் பண்ணிட்டாங்களாம். இப்போ தோன்றாங்க. உண்மையில் நடந்துங்க, தோன்றுனாங்க, தோண்டி வெளியெடுத்தாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விட்டாலும் அடுத்தவன் தோண்டிடுவான், அதனால நாங்களே தோண்டி எடுத்துறோம். அப்படி போய் குழியில வச்ச பிறகு மூடின பிறகு நான் போய் பார்த்தேன். அப்ப நீங்க எதையும் கொண்டு போக முடியாது, விடமாட்டாங்க. ஒரு சின்ன பொட்டு இருந்தா கூட கழட்டு, அடுத்தடுத்த சரித்திரம் எல்லாம் இருக்குது. லேட் ஆகுதுன்னு கழட்ட முடியல, காதை அறுத்த சரித்திரம் எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, தேவையற்ற ஆடை அலங்காரங்கள் எதுவும் வேண்டாம். தகுதியான வஸ்திரம் எல்லாவற்றையும் பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்த ஸ்திரீகளுக்கு எதெல்லாம் தகுதியோ அதையெல்லாம் செய்யுங்க. அல்லேலூயா. ஏன்னா கடைசி நாளிலே எரேமியா 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. எரேமியா 4:30. பாழாய் போன நீ இப்பொழுது என்ன? அதை வாசித்து முடிச்சிட்டோமா? 23ஆம் வசனம் வரையிலும் வரணுமே. ஏசாயா 3, 16, 17, 18 தான் வாசித்தமா? ஏசாயா 3, 16, 18, 23 வரைக்கும் வாசித்தாச்சா? சரி, இப்ப 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். பாழாய் போன நீ என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும், பொன் ஆபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும், உன் கண்களில் மையிட்டுக் கொண்டாலும், இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கு பாஸ்டர். சிலவங்க கேட்பாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குதா? இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குதா? நீ கண்ணாடி முன்னால் பார்த்தாலே கண்ணாடி உன்னை பார்த்து சொல்லும் அன்ஃபிட். என்னது அன்ஃபிட்? நீ ஆண்டவருடைய பிள்ளை, இது உனக்கு அன்ஃபிட் அப்படிங்கும். அல்லேலூயா. இங்க ஒண்ணு, அப்புறம் பார்த்தா இங்க ஒரு குத்து விளங்கும், விளங்காது. உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்றேன், நீங்க விளங்க மாட்டேன்னு சொல்ல, உங்களுக்கு புரியாதுங்கிறக்கா விளங்க மாட்டேன். தயவு செய்து கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் ஆரம்பத்தில் ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில கடைசியில் இயேசு பொன்கச்சை தரித்தவராயின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் இயேசுவுக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்கு? இது ஆகாது, இது ஆகும், அவ்வளவுதான். இதை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? ஏன்னா கடைசி நாள்ல உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் உங்களை தப்புவியாது. செப்பனியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். செப்பனியா 1:18. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே, அதாவது கர்த்தருடைய நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அல்லேலூயா. இப்ப தப்பிச்சுக்கலாம் சொல்லுவாங்க. நாங்களாம் எதுக்கு போட்டிருக்கோம்னா, ஏதோ அவசரத்துக்கு போய், ஆமா அவசரத்துக்கு போய் வச்சுக்கோ, எடுத்துக்கோ அதுக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. சரி வச்சுக்கோ. ஆனா கடைசியில ஒரு பிரச்சனை வருது, ஒரு பிரச்சனை கடைசியில வருது. ஆண்டவருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை என்ன செய்யாது? தப்புவிக்கவே மாட்டாது. அல்லேலூயா. தப்புவிக்காத ஒன்ன நம்ம எடுத்து போட்டு ஆடை அலங்காரங்கள். அல்லேலூயா. ஆமா, இதுக்கு மேல எனக்கு பேசலான்னு வருது, அப்புறம் வேண்டாம். அல்லேலூயா. அதனால தகுதியான அலங்காரங்கள், தகுதியான வஸ்திரம், தகுதியான ஆடை ஆபரணங்கள் எல்லாமே நமக்கு தகுதியா இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நாம புதிய ஏற்பாட்டு சபையார், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படியாக நம்ம வாழுகிறோம். எது வேண்டான்னு வேதம் தள்ளி வைக்கிறதோ அதை தள்ளி வச்சிடணும், எதை வேணும்னு சொல்லுதோ அதை செய்யணும். சொல்லுமா? அப்பொழுது கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருப்பார். அவர் பிரியமா இருந்துட்டாருன்னா நம்ம லைஃபே சூப்பரா போயிடும். நான் மனுஷனியா தேவனையா யாரை பிரியப்படுத்துவேன்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க.
நான் இப்படியெல்லாம் பண்றது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா? நான் சொல்லுவேன், உங்க ஹஸ்பண்டுக்கே பிரியமா இல்லை. ஒரு லாசர்னு ஒரு நம்ம சபையில் ஒரு விசுவாசி இருந்தார். அவர் டெய்லர். நம்ம விசுவாசி கொண்டு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் தைக்கணும். ஆமாம், இதுதான் அளவு ப்ளவுஸு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க நாங்களாம். அதை தைக்கிற டெய்லர் நான் இல்லை, வேற எங்கேயாவது கொண்டு கொடுக்கன்ட்டார். நல்ல டெய்லர் தானே, இப்படி டெய்லர் இருக்கணும்ல. எல்லாத்தையும் அளவா செய்யுங்க. இதுதான் நம்முடைய ட்ரெஸ் கோடு. ஒரு ஆவிக்குரிய பிள்ளையுடைய ட்ரெஸ் கோடு இப்படித்தான் இருக்கணும். இவ்வளவுதான் கட்டிங் வைக்கலாம், இவ்வளவுதான் கையை ஏற்றலாம், இவ்வளவுதான் உடம்புல இவ்வளவு தெரிய முடியா, இவ்வளவே தெரிய முடியா வச்சிருக்கலாம். அதுக்கு மேல தெரிஞ்ச ஆபத்து. ஆண்களும் இப்படிதான். வேதத்தை சொல்லா தலைமுடியை பத்தி பேசியிருக்கா, சொல்லியிருக்கா இல்லையா? தாடியை பத்தி பேசி சொல்லியிருக்கா இல்லையா? ட்ரெஸ், ஆண்களுடைய ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லியிருக்கால. அல்லேலூயா. 10 பாக்கெட்டு, அங்க ஒன்று தொங்கும், இங்க ஒன்று தொங்கும். தலைமுடியை பார்த்தா அப்படியே. நான் சமீபத்தில் ஒரு 4 பேர் கொள்ளைக்காரருடைய படத்தை பார்த்தேன். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நம்ம சர்ச்சிலே அது உங்க இருக்காங்க. அந்த 4 பேர் போட்டாவிலே அதை பார்த்தேன். ஐயோ, நம்முடைய சபையில் இந்த கொள்ளைக்காரங்க இருக்காங்களே. நீ போலீஸ் ஸ்டேஷன் போன உன்னை மொட்டை அடிச்சு தான் அனுப்புவான். அவனுக்கு உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவன் ரவுடி. நீ அருமையா ஹேர் ஸ்டைலாம் நார்மலா பண்ணி நார்மல் ட்ரெஸ் பண்ணிட்டு போ, இவன் டீசென்ட் ஆனவன், இவன் தப்பு பண்ண மாட்டான்னு போலீஸ்காரனுக்கே தெரியும். முடி வெட்டுறதை வச்சே போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிருவான். போடா உள்ள சட்டையெல்லாம் கழட்டுறாமா. இப்போ 10 பாக்கெட்டு அப்படி இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. சட்டை கலர். போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றவாளி போனா முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? தெரியாதோ, சட்டையை கழட்டுமா. கொஞ்சம் ஓவரானா பேண்டையும் கழட்டுமா. நான் பார்த்துருக்கிறேன். எல்லாம் தகுதியாயிராது. அனுபவிக்க பணம் இருக்குன்னா எல்லாம் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா எல்லாம் தகுதியாயிராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்களானாலும் பெண்களானாலும் உங்களுடைய உடை அலங்காரங்கள், தலைமுடி அலங்காரங்கள், உங்களுடைய எல்லா அலங்காரங்களுக்கும் ஒரு 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 லிமிட் இருக்கு. லிமிட். அந்த லிமிட்டை தாண்டாதீங்க. அதுக்குள்ளே வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்திற்காக, வார்த்தைகளுக்காக, இந்த சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாள் என்பதை காட்டிலும் எனக்கு மேலான சந்தோஷம் இல்லை என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறது உமக்கு சந்தோஷமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தியத்தின்படியாய் நடக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தள்ளும். சத்தியத்திற்கு செவி கொடுக்கவும், சத்தியத்தின்படி வாழவும் அவளுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.